இன்னைக்கு நாம த வைல்ட் ரோபோட் அப்படிங்கிற ஒரு வேற லெவல் அனிமேஷன் மூவியை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா 2024ல ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவில இதுவும் ஒன்று. வேற லெவல் வசூல் பண்ண படம். இது அகைன் ரீ ரிலீஸ் கூட பண்ண போறாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. இந்த படத்தோட கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பாருங்க. இது ஃபிலிம் எக்ஸ்பிளைன் தமிழ். நான் உங்க வடக்கி. கதைக்குள்ள போலாமா? இந்த கதையோட ஸ்டார்டிங்லயே பயங்கர புயல்ல அப்படியே கரை ஒதுங்கி இருக்க ஒரு ரோபோட்டை தான் காமிக்கிறாங்க. அங்க இருக்க நீர் நாய்கள்லாம் அதை ஆன் பண்ணி விட்டுருது. அது ஆன் ஆனதும் டக்குன்னு வெளியே வந்துட்டு, ஹே என் பேரு ரோசம் 7134, உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேக்குது. பொத்துன்னு ஒரு கடல்ல வந்து அடிக்கவோ தேரிக்கிட்டு கீழே விழுகுது. இதுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணும் தெரியல. அங்க இருக்க நண்டுகள் எல்லாம் அந்த மலை மேல அப்படியே குறுக்கால ஏறி போறத பாக்குது. இதுவும் அந்த நண்டுகள் மாதிரியே ஷேப் பண்ணிட்டு அப்படியே மேல ஏறி போனோம். ஒரு வேற லெவல் காடு இருக்கு. அதை பார்த்து அப்படியே நின்றுட்டு இருக்கு. இது மனுஷங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிறதுனால அதோட வேலை என்னவா இருக்கும்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் போய் கேட்க ஆரம்பிக்குது. ஒரு விலங்கு கிட்ட போய், என் பேரு ரோசம் 7134, உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்? நான் காய்கறி கட் பண்ணணுமா? நான் தோட்ட வேலையை செய்யணுமா? நான் இது பண்ணணுமா அது பண்ணணுமான்னு ஒரு அனிமல்ஸ் கிட்டே போய் கேக்குது. இதைய பார்த்து எல்லா அனிமல்ஸும் சும்மா தெரிச்சு ஓடுது. அப்படி பயந்து போறாங்க. இது இந்த காட்டுக்குள்ளார சுத்திக்கிட்டே இருக்கு. இப்ப என் வேலை என்னன்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துக்கு ஏத்த மாதிரி அதோட உருவத்தையும் மாத்திக்குது. அதை பார்த்து எல்லா விலங்குகளும் பயந்துக்க ஆரம்பிக்குது. அதோட ஒரு அனிமல்ஸ் கிட்ட போயிட்டு, நீங்க தான் என்னோட கஸ்டமரா? நீங்க தான் நீ ஆர்டர் பண்ணீங்களா? உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிக்குது. இதைய பார்த்து சும்மா எல்லாம் மிரண்டு தெரிஞ்சு ஓடுறாங்க. இதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லாத்துக்கிட்டையும் போய் பேச ஆரம்பிக்குது. ஆனா இதுக்கு இன்ட்ராக்ட் பண்ண தெரியல. அவங்களோட லாங்குவேஜ் அதுக்கு புரியலன்னு சொல்லிட்டு லேர்னிங் மோட் ஆக்டிவேட் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துக்குது. அப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. அங்க இருக்க அனிமல்ஸ் எல்லாம் பேசுற லாங்குவேஜ் இதுவும் கத்துக்குது. அப்போ அங்க இருக்க மொத்த அனிமல்ஸும் இதைய மாஸ்டர்னு நினைக்கிறதா புரிஞ்சுட்டு எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டு, இங்க பாருங்க, என் பேரு ரோசம், நான் ஒன்றும் மாஸ்டர் கிடையாது, உங்களுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பையும் என்னால பண்ண முடியும்னு பேசிட்டு இருக்கும் போது பின்னாடியே ஒரு மூஸ் வந்து இப்படி இடிச்சு தள்ளுதா. பொத்துன்னு பறந்து போய் கீழே விழுகுது. அங்க இருக்க எல்லா அனிமல்ஸும் அப்படியே பார்த்துட்டே நின்றுக்குது. சடனா இந்த ரோசன் எந்திரிச்சு நிக்கவோ, ஐயோ இது மாஸ்டர் தான் போல இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படியே பயந்து அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிருது. இந்த ரோசனுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. என்னோட கஸ்டமர் என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ நான் ஃபேக்ட்ரிக்கே திரும்பி போயிடுறேன்னு சொல்லிட்டு நேராக மலை உச்சிக்கு போகுது. அந்த இடத்துல அப்படியே புயல் மழையா பெஞ்சிட்டு இருக்கு. என்ன பண்றேன்னு யோசிச்சுட்டே இருந்துட்டு அதோட இடத்துக்கு அப்படியே சிக்னல் அனுப்பலான்னு சொல்லிட்டு அந்த டிரான்ஸ்மிட்டர் அப்படியே ஆன் பண்ண பார்க்க கொள்ள தலையிலேயே இடி விழுகுது. அவ்வளோதான், சோலி முடிஞ்சு சுத்தமா ஷட் டவுன் ஆகி அப்படியே கீழே விழுந்துடுது. கண்ணு முழிச்சு பார்த்தா ஒரு ரக்கன் கூட்டம் எல்லாமே அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் அப்படியே திருடிக்கிட்டு ஓட ஆரம்பிக்குது. இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த ரோசம் அதோட கையை மட்டும் கழட்டி விட ஆரம்பிக்குது. அதோட கையை சின்ன ரோபோட் மாதிரி உருவாகி அங்க இருக்க ரக்கோன் கிட்ட எல்லாம் புடுங்கிட்டு வந்துடுது எல்லா பார்ட்ஸையும். அதோட அந்த டிரான்ஸ்மிட்டரை தலையில வச்சு ஆன் பண்ணலான்னு பார்க்க கொள்ள மேல இருந்து இன்னொரு ரக்கன் அந்த டிரான்ஸ்மிட்டரை புடுங்கிட்டு ஓட ஆரம்பிக்குமா. இதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதை துரத்தி பிடிச்சு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போக ஆரம்பிக்குது. அந்த ரக்கம் நேரம் ஓடி போய் ஒரு குகைக்குள்ள பூந்துருது. ஓடின வேகத்துல ரிட்டர்ன் ஓடி வந்துடுது. என்னன்னு பார்த்தா அந்த குகைக்குள்ளார இத்தோ பெரிய கரடி இருக்கு. இந்த ரோபோட்டை பார்த்தா அந்த கரடி அப்படியே பொக்குன்னு ஒண்ணு வைக்குது. அவ்வளவுதான், இது ஆல்ரெடி நோஞ்சலாட்டா கிடக்கு இல்லையா. இந்த கரடியை பார்த்து அப்படியே தெரிச்சு ஓட ஆரம்பிக்குது இந்த ரோபோட்டு. அந்த கரடியும் அப்படியே துரத்திக்கிட்டே வருது. அப்படி ஓடி வரும்போது கால் ஸ்லிப் ஆகி ஒரு மலையிலேருந்து கீழே விழுகிற மாதிரி பொத்துன்னு விழுந்துருது. பார்த்தா அந்த இடத்துல ஒரு வாத்தோட கூடு இருக்கு. அதோட அந்த வாத்து இறந்தும் போயிடுச்சு. அது பக்கத்துல ஒரு முட்டை இருக்கு. அந்த முட்டையை எடுத்து கையில வச்சு அப்படி ஸ்கேன் பண்ணி பார்க்க கொள்ள அதுக்குள்ளார உயிரோட ஒரு வாத்து குட்டி இருக்கு. அதை பார்த்துட்டு இருக்க ஒரு திருட்டு நரி வந்து அதை எடுத்துட்டு ஓட ஆரம்பிக்குது. இந்த ரோசம்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த நரியும் பயங்கரமா துரத்திக்கிட்டே போகுது. அப்படியே பயங்கரமான சேசிங். இங்கிட்டும் அங்கிட்டும் பறந்து பாஞ்சு எட்டி குதிச்சு ஒரு வழி அந்த நரியை பிடிச்சிடுது. அந்த முட்டையை வாங்கலான்னு பார்க்கும்போது அந்த நரி இந்த ரோபோட் கிட்ட டிம்கி கொடுத்துட்டு எட்டி கீழே குதிக்குது. கீழே ஒரு முள்ளம்பட்டி இருக்கு. அது உடம்புலயே குத்திக்குது. அவ்வளவுதான், மாட்டிக்குச்சு. இந்த ரோபோட்டை எப்படியோ அதை காப்பாத்தலான்னு தான் நினைக்குது. அப்படியே அந்த நரியை தூக்கி அது உடம்புல இருக்க அந்த முள்ளெல்லாம் எடுத்து விட்டுட்டு அந்த நரி அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடுது.
அப்படியே அந்த முட்டையை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த முட்டை உடஞ்சி அதுக்குள்ள இருந்து அழகான ஒரு வாத்துக்குட்டி வெளியே வருது. அதை பார்த்துட்டே இருக்கும்போது அந்த வாத்து கண்ணுக்கு இது அப்படியே தேவதை மாதிரி தெரியுது. இதுதான் அவங்க அம்மாவா நினைக்குது இந்த வாத்து. இந்த ரோபோட்க்கு என்ன பண்றது தெரியல. அதை கீழே விட்டுட்டு அது பாட்டுக்கு நடந்து போக ஆரம்பிக்குது. ஆனா இந்த வாத்துக்குட்டி இந்த ரோபோட்டை ஃபாலோ பண்ணிட்டே வருது. அப்படியே ரோஸும் அப்படியே அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கும்போது அப்படியே இந்த வாத்து வந்து வந்து இதை தொல்லை பண்ண ஆரம்பிக்குது. ஒரு வழியா நம்ம டிரான்ஸ்மிட்டர் ஆன் பண்ணி சிக்னல் கொடுத்துடலான்ட்டு இது இந்த டிரான்ஸ்மிட் ஆன் பண்ண பார்க்கக்குள்ள அப்படியே இந்த வாத்துக்குட்டி மேலே ஓடி போய் அந்த டிரான்ஸ்மிட்டரையே உடச்சி விட்டுருது. அப்படியே அழகா கழுத்துல வந்து படுத்துக்குது. இதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த வாத்தை கீழே இறக்கி விட்டுட்டு அப்போ அந்த வழியா ஒரு அப்போசம் அதோட குட்டிங்களோட போயிட்டு இருக்கதை பார்த்துட்டு இந்த வாத்து குட்டியை கொண்டுட்டு போய் அந்த அப்போசம் மேலே விட்டுருது. இதே பார்த்து அந்த குட்டிங்க அப்படியே பயந்து கத்தி போகுது. அப்போ அந்த அப்போசம் இருந்துட்டு வாத்துக்குட்டி எங்க இந்த பக்கம் உன் அம்மா எங்க தொலைஞ்சு போயிட்டியா என்ன அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கு. அப்போ இந்த ரோபோட் தலையை நீட்டுறதும் இதே பார்த்து பயந்து போய் எல்லாம் செத்து போன மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. திரும்பவும் அந்த வாத்துக்குட்டி அந்த ரோபோட்டையே தேடி ஓடி போய் அதோட கழுத்துல படுத்துக்குது. அந்த இடத்துக்கு இந்த அப்போசம் வந்துட்டு இது உன்னோட குட்டியா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்குது. இது ஒன்றும் ஏன் குட்டி கிடையாது, ஆனால் என்னைய ரொம்ப டார்ச்சர் பண்ணுது, என்னைய விட்டு போகவே மாட்டேங்குதுன்னு இந்த ரோசம் ரோபோட் சொல்லிட்டே இருக்கிறத கேட்டுட்டு ஆமா இந்த வாத்துக்குட்டி கண்ணு முழிச்சதும் உன்னைய தான் பார்த்துருக்கு, அதனால நீ தான் இதோட அம்மா, இதை நீ தான் வளர்த்த ஆரம்பிக்கணும். என்னோட இனத்துல இருக்க குழந்தைங்களை வளர்த்துறது ரொம்பவே ஈஸி, என் குட்டிங்களுக்கு சாப்பிட கொடுத்தா மட்டும் போதும். ஆனா இந்த வாத்து கூட்டம் அந்த மாதிரி கிடையாது. இதுங்களுக்கு சாப்பிட கொடுக்கணும், நீந்த சொல்லி தரணும், பறக்க சொல்லி தரணும், அதுவும் அடுத்த மைக்ரேஷனுக்குள்ளார. இனிமே இதோட அம்மா நீ தான் இதை வளர்த்த ஆரம்பிக்கணும், இதுதான் உன்னோட வேலைன்னு இந்த அப்போசம் சொன்னதும் இதுக்கு சடனா முதல் முறையும் ஒரு வேலை கிடைச்சிருக்கேன்ட்டு அதை அப்படியே ஆக்டிவேட் பண்ணிக்குது. இதை நான் தான் இதுக்கப்புறம் வளர்த்த ஆரம்பிக்கணும்னு சொல்லி அதோட ஃபேக்டரிக்கு திரும்பி போகிற ஐடியாவை கேன்சல் பண்ணிட்டு இந்த ரோபோட் இந்த வாத்துக்குட்டியை வளர்க்க ஆரம்பிக்குது. அதோட இந்த வாத்துக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு ஒன்னொன்னா கத்துக்க ஆரம்பிக்குது. அதோட ரோசம் அதோட ப்ரோக்ராம்ல வாத்துக்கு சாப்பாடு ஊட்டணும், நீந்த வைக்கணும், பறக்க வைக்கணும், இதுதான் என்னோட டாஸ்க், எதுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வாத்தை வச்சு அப்படியே கொடுமை பண்ணுது. அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இல்லையா. இது பண்ற கூத்தெல்லாம் அந்த நரி நின்று பார்த்துட்டே இருந்துட்டு அது சரி என்கிட்ட இருந்து காப்பாத்தி நீயே இதைய கொண்டுடுவ போல இருக்கே, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியுது, ஆனா நான் வாத்து வளர்த்ததுல பயங்கரமான ஒரு எக்ஸ்பர்ட், நான் உனக்கு உதவி செய்யலாமா, அது சரி நீ எதுக்கு என்னைய காப்பாத்துனன்னு சொல்லி இந்த ரோபோட் கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கு. நான் ஒரு ரோபோட், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் என்னைய படிச்சிருக்காங்க, அதுக்காக தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த நரி இந்த ரோபோட்டை வச்சு நம்ம நிறைய காரியத்தை சாதிக்கலான்னு பயங்கரமாக திட்டம் போட்டு அதுக்கு தேவையான எல்லா வேலையும் இந்த ரோபோட்டை வச்சே வாங்கிக்குது. அதுக்கு தேவையான மீன், தேன், அது இதுன்னு எல்லா வேலையும் இந்த ரோபோட்டை வச்சே வாங்கிக்குது. அப்புறமா தான் இந்த வாத்துக்கு இந்த புழுவெல்லாம் திங்கணும் இல்லையா, அதெல்லாம் சொல்லி கொடுக்குது. அப்போ எப்படி இந்த வாத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு இந்த ரோபோட்டும் கத்துக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இப்போ இதை நீந்த வைக்கணும் அவ்வளோதானேன்னு சொல்லிட்டு ஒரு குளத்து முன்னாடிட்டு சும்மா ஃபுட்பாலை ஒதிக்கிற மாதிரி பறந்து போ நீந்து அப்படின்னு எட்டி வச்சு தள்ளிடுது. அவ்வளோதான், அந்த வாத்துக்குட்டி தத்தா புத்தான்னு தண்ணியில் தவச்சிட்டு இருக்கு. அது இருக்க எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. இப்படிதான் இதை நீந்த வைக்கணுமான்னு இந்த ரோபோட்டும் அப்படியே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கு. இப்போ நீ என்கிட்ட இருந்து இதை காப்பாத்திட்ட, ஆனா மற்ற விலங்கு கிட்ட இருந்து எப்படி காப்பாத்துவ, இந்த காட்டுக்குள்ளார ஒண்ணு வேட்டையாடி தான் சாப்பிட்டுக்கோ, நீ வேணும்னா யாரையும் காயப்படுத்தாம இருக்கலாம், ஆனா இந்த காட்டுக்குள்ள வாழ்றதுக்கு அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு என்ன இதை காப்பாத்திடலாம், ஆனா கண்டிப்பா மற்ற மிருகங்கள் இதை கொண்டுட்டு தான் போகுது, அதுக்கு இப்பவே நான் இதை தின்னுடுறேன்னு சொல்லிட்டு கிட்ட வருவோம். அந்த ரோசம் வந்துட்டு ஏன் இப்படிலாம் பண்ணாதன்னு சொல்லி கத்துது. ஏதோ தெரியாம நடந்த ஆக்சிடென்ட்ல நான் தான் இதோட குடும்பத்தை கொண்டுட்டேன், என்னாலதான் இதோட ஃபேமிலி செத்து போயிட்டாங்கன்னு ரோசம் சொல்லிட்டு இருக்கு. அதே கேட்ட நிறைய இருந்துட்டு ஐயையோ இப்படி ஆயிப்போச்சா, இது ரகசியமாவே வச்சுக்க, யார்கிட்டயும் சொல்லிடாத புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள இப்படி கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. அதோட இந்த குட்டியை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதை வளர்த்துறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. அப்ப போற வழியில ஒரு பீவர் ஒரு பெரிய மரத்தை குடைச்சிட்டு இருக்கு. அப்போ அந்த நரி பார்த்துட்டு உனக்கு வேற பொழப்பே இல்லையா, ஒன்றுத்துக்கு ஆகாத வேலையை தான் நீ டெய்லியும் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கு. இங்கே பாரு, ஒன்றுத்துக்கு ஆகாத வேலையோ ஆகிற வேலையோ டெய்லி நான் ஏதோ ஒரு வேலையாவது பார்த்துட்டு இருக்கேன்ல, அதில் இருக்க சுகமே தனிதானு இது பதில் சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துக்கு போயிட்டே இருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு வீடு வேணும் இல்லையா, அதனால இந்த நரி என்ன பண்ணுது, இதுக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு பெரிய வீடை கட்ட வைக்குது. ரோசமும் இது சொல்ற மாதிரியே ஒரு பெரிய வீடா அங்க இருக்க வுட்டெல்லாம் எடுத்து வந்து வச்சு கட்டி முடிக்குது. பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு.
அப்படியே அன்னைக்கு நைட்டும் ஆயிடுது. ரோஸும் இந்த வாத்துக்குட்டி நரி எல்லாம் ஒரு மரத்துக்கடியில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ நரி இருந்துட்டு இவளுக்கு ஒரு பேர் வைக்கணுமே, ஏதாவது ஒரு பேர் சொல்லு ரோஸும் கேட்டுட்டு இருக்குது. அப்போ நாட் நாட் ஒன் எப்படி நல்லா இருக்கா? இது நாட் நாட் ஒன்னா வேற. அப்போ 186 இது நல்லா இருக்கா? இங்க பாரு ரோஸம், பேர்ல நம்பர்லாம் வரக்கூடாது, ரொம்ப அப்படியே ஹார்ட்டுக்கு டச்சிங்கா இருக்கணும், நல்லா இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது வெய்யன்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ ரோஸம் யோசிச்சு பார்த்துட்டு இவன் பார்க்க பிரைட்டா இருக்கான், அதனால இவனுக்கு நான் பிரைட் பில்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுது. பிரைட் பில்லா, அது சரி நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷமா அந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க. அப்போ இந்த குட்டியை எப்படியோ தூங்க வைக்கணும் இல்லையா? இது தூங்கவே மாட்டேங்குது, இங்கிட்டு அங்கிட்டு ஓடிட்டே இருக்கு. இவன் ஏன் தூங்க மாட்டேங்கிறான், இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு ரோபோட் சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு நிறைய இருந்துட்டு, என்ன சின்னதுல எங்க அம்மா அடிச்சு மிதிச்சு தான் தூங்க வைப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு கேக்குது. அடிச்சு மிதிச்சா அது இவளுக்கு வலிக்கும், வேற ஏதாவது பண்ணு, நான் ஒரு கதை சொல்றேன்னு சொல்லி ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்குது. ஒரு குட்டி வாத்து இருந்துச்சாமா, அது வானத்துல இருக்கிற நட்சத்திரத்தை பார்த்து எனக்கு ஒரு அம்மா வேணும்னு கேட்டுச்சாமா. ஏன்னா அதோட குடும்பத்தை நான் தான் கொண்டுட்டேன்னு ரோபோட் சொல்லுவோ. அதைய பத்தி பேசாத ரோஸோம், நீ வாயை மூடு, கதையை மட்டும் கேளு. இந்த மாதிரி ஒரு குட்டி வாத்து இருந்துச்சாமா, அது வானத்துல இருக்க ஒரு நட்சத்திரத்தை பார்த்துட்டு எனக்கு ஒரு அம்மா வேணும், எனக்குன்னு பார்த்துக்க யாரும் இல்லைன்னு கேட்டுச்சாமா. அந்த நட்சத்திரத்துலதான் ஒரு ரோபோட் உட்கார்ந்து இருந்துச்சு. இது பேசுற அந்த பாசமான வார்த்தை அதோட ஹார்ட் வரைக்கும் போயிட்டு நான் உனக்கு இருக்கேன்னு சொல்லி அங்க வந்து தப்பக்குடின்னு கீழே குதிச்சு கையெல்லாம் உடஞ்சு போச்சாமா. ஆனா அதுக்கு ஒண்ணு மட்டும் ஞாபகம் இருந்துச்சா, அது எல்லாமே நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லும் போதே பிரைட் பில் அப்படியே கப்புன்னு தூங்கிடுது. அதை பார்த்து சந்தோஷமாயிடுது. இந்த குட்டிங்க எப்பவுமே அப்படிதான், பொய்யன்னு தெரிஞ்சாலுமே அந்த கதையை கேட்டுதான் தூங்க ஆரம்பிப்பாங்கன்னு பேசிட்டு இருக்க பிரைட் பில் அதோட பெட்டை விட்டு வந்து ரோசமோட கழுத்துல தான் படுத்துக்குது. இதுக்கு அந்த இடம் தான் ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். அதோட நரிக்கிட்ட யாருமே பாசமா இருந்தே இருக்க மாட்டாங்க. அதுவும் வந்து ரோசம் கிட்ட படுத்துக்குது. அதோட இதோட பேட்டரியை ஷட் டவுன் பண்ணிடுது. அப்படியே நாட்கள் போக ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா பிரைட் பில்லும் பெரிய வாத்தா வளர ஆரம்பிச்சிட்டா. இது ரோபோட் வளர்த்த வாத்து இல்லையா, அதனாலேயே ரோபோட் மாதிரியே தான் எல்லாமே பண்ணிட்டு இருப்பா. இதனாலேயே காட்டுல இருக்க எந்த விலங்குகளும் இவ கூட சேரவே மாட்டாங்க. ஸ்டார்டிங்ல ரோசம்மை பார்த்து எல்லாம் எப்படி பயந்து தெரிஞ்சு ஓடுவாங்க, அந்த மாதிரி தான் இவ கூட சேராம எல்லாம் பயந்து ஓடிடுறாங்க. இப்போ வளர்ந்துட்டா இல்லையா, இவளுக்கு நீந்த சொல்லி தரணும். அடுத்த ப்ரோக்ராம் அதே தான். மனுஷங்க எப்படி நீந்துவாங்களோ அந்த டயக்ராமை பார்த்து அதே மாதிரி தான் இவளுக்கு ட்ரைன் பண்ணிட்டு இருக்கு ரோசம் வந்துட்டு. சரி, இவளை நீந்த வைக்கிறதுக்காக நம்ம ஆத்துக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்லி ஒரு ஆத்துக்கு போய் ரெடி ஆகுறாங்க. இவ தயாராகிறதுக்கு முன்னாடியே அதை நரி எட்டி ஒன்று விட்டுருது. அப்படியே சறுக்கிக்கிட்டு போய் தண்ணிக்குள்ள தப்பக்குடின்னு பிரைட் பெல் விழுந்து தத்தா புத்தான்னு தவிக்குது. அதை பார்த்துட்டே ரோசமோ இப்படிதான் நீந்தி கத்துட்டு இருக்காப்புல இருக்குன்னு நினைச்சுக்குது. அதோட இவ வளர்ந்துட்டா ரோசம், நீ சும்மா சும்மா அவ பின்னாடியே போகாத, எங்கேயே இருன்னு நரி சொல்லுது. இருந்தாலும் பாதுகாப்புக்காக ரோசம் அதோட கையை மட்டும் தண்ணிக்குள்ள தனியா அனுப்பி வச்சிருது. பிரைட் பில் கொஞ்சம் கொஞ்சமா நீந்திக்கிட்டே ஒரு இடத்துக்கு வருது. பார்த்தா அது மாதிரியே நிறைய வாத்து கூட்டமே அங்க இருக்கு. ஒரு வாத்து வந்துட்டு, ஏய் நீ தான் அந்த ரோபோட் வளர்த்த வாத்தா, பரவாயில்லையே உன்னைய நல்லா தான் வளர்த்திருக்குன்னு பேசிட்டு இருக்கு. அதோட அங்க இருக்க மத்த வாத்துகள்லாம் வந்துட்டு, நீ கேவலமா இருக்க, எங்களை மாதிரி நீ நார்மலான வாத்து கிடையாது, உன்கிட்ட நிறைய குறைகள் இருக்கு, என்னைக்குமே நீ என் கூட்டத்தோட சேரவே முடியாது, ஒழுங்கா இங்கிருந்து போன்னு சொல்லி பயங்கரமா இதை போட்டு ஹராஸ் பண்ணி தண்ணிக்குள்ள போட்டு அமைக்கி சாகடிக்க பாக்குதுங்க. இது அவ்வளவுதான். இதை பார்த்துட்டு காப்பாத்தணும்ட்டு ரோசம் துபு துபுன்னு ஓடி வருது. இதைய பார்த்துட்டு மொத்த வாத்துகளும் அப்படியே பறந்து போயிடுது அந்த இடத்துல இருந்து. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பெரிய மீன் வந்து இதை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுது. பிரைட் பில் அப்படியே தவிக்க ஆரம்பிக்குது. காப்பாத்துறதுக்காக ரோசம் அங்கேயும் இங்கேயும் குதிக்கும் போது இதோட கால் அப்படியே பாறைக்கு நடுவில் மாட்டிட்டு கஷ்டப்படுது. இருந்தாலும் அதோட கை அங்க விட்டுருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு வழியா பிரைட் பில்லை காப்பாத்தி வெளியே கொண்டுட்டு வந்துடுது. அந்த இடத்துக்கு மற்ற வாத்து கூட்டங்கள் வந்துட்டு, உன்னை இது சரியாவே வளர்த்துல, நீ குறையா இருக்க, உன்னோட குடும்பம் இருந்திருந்தா கண்டிப்பா நல்லா வளர்த்திருப்பாங்க உன்னையன்னு பேசிட்டு இருக்காங்க. நீங்க என்கிட்ட ஒன்றும் பேச தேவையில்ல, நீங்க வாங்கம்மா நம்ம போகலாம் அப்படின்னு ரோசம் சொல்லுது. எது அம்மாவா? உன் அம்மா மொத்த குடும்பத்தையும் கொண்டதே இதான், இது எங்க எல்லாருக்குமே தெரியும், இதே போய் நீ அம்மான்னு சொல்லிட்டு இருக்கேன்னு அப்படியே உண்மையை போட்டு உடைச்சிடுறாங்க. அதை கேட்ட பிரைட் பில்லு மனசே உடஞ்சு போயிடுது. அதை நரி இருந்துட்டு, பேசாம இந்த இடத்த விட்டு போயிடுங்க, இல்ல உங்க எல்லாரையுமே தின்றுவேன்னு கத்துது. இருந்தாலும் ரோசம் அப்படியே சமாளிச்சு அந்த இடத்த விட்டு கூட்டிட்டு வர பாக்குறாங்க. அப்போ பிரைட் பில் இருந்துட்டு, இவங்க சொன்னது எல்லாமே உண்மையா, நீங்க தான் என் குடும்பத்தை கொன்னீங்களா, ஏன் இதை நீங்க முன்னாடியே என்கிட்ட சொல்லலன்னு பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்குது. நிறைய இருந்துட்டு, அதெல்லாம் பழைய கதை, அதுவும் எதர்ச்சியா நடந்ததுதான்,
வேணும்னு இது ஒண்ணு உன் குடும்பத்தை கொல்ல பார்க்கல, உன்னை வளர்த்ததுக்கு இது எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்குன்னு தெரியும்லன்னு பேசிட்டு இருக்கும் போது வாயை மூடுங்க, உங்களே தான் என் குடும்பமா நினைச்சேன், ஆனா நீங்க என் மொத்த குடும்பத்தையும் கொண்டுட்டு இந்த ரகசியம் இத்தனை நாளா என்கிட்ட சொல்லாம வேற இருந்திருக்கீங்கல்ல. நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரிய போறது இல்லை, ஏன்னா நீங்க என் அம்மாவே கிடையாது, இனிமே என் மூஞ்சிலே முழிக்காதீங்கன்னு பயங்கர கோபமா அங்க இருந்து பிரைட் பில்லுக்காக ரோஸும் அழகா ஒரு பெட் செஞ்சு தந்திருப்பா, அதையும் தூக்கி வீசிட்டு அந்த இடத்த விட்டே போயிடுறா. அதை பார்த்து ரோசம்க்கு பயங்கரமா ஃபீல் வர ஆரம்பிக்குது. இப்பதான் முதல் முறையா ஒரு கஷ்டம்னா என்னன்னு அதை ஃபீல் பண்ண ஆரம்பிக்குது. அப்படியே சோகமா பிரைட் பில்லுக்காக அந்த பெட்டு செஞ்சு கொடுத்துச்சு இல்லையா, அதை கொண்டுட்டு போய் அப்படியே பீச்ல ஒரு இடத்துல மிதக்க விடுது. பார்த்தா அந்த இடத்துல இதை உருவாக்குன அந்த யூனிவர்சல் கம்பெனியோட ஒரு பாக்ஸ் கிடக்குது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஏதுன்னு விஷுவலா காமிக்கிறாங்க. ஃபியூச்சர்ல பாதி உலகம் அழிஞ்சு போயிருக்கும், ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்க இந்த உலகத்துக்காக தான் இந்த ரோபோட் எல்லாம் உருவாக்கியிருக்காங்க. ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ரோபோட் இருந்தாலே போதும், அவங்களோட ஆயுஸ்ல பாதி வருஷத்தை ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துடலாம். அது மாதிரி நிறைய ரோபோட்ஸை உருவாக்கியிருக்காங்க. அப்படியே தான் தேடிட்டே இருக்கும் போது இதே மாதிரி ஒரு ரோபோட் இருக்கிறத பார்த்துட்டு இப்பதான் இதுக்கு புரிய ஆரம்பிக்குது, நாமளும் நம்மள மாதிரி இருக்க எண்ணத்தை கூட தானே போய் சேரணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி பிரைட் பில்லும் அதோட எண்ணத்தை கூட சேரணும்னு நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. அதோட அங்க இருக்க ரோபோட்டை அது இதுன்னு போட்டு ஒரு வழியா ஆன் பண்ணிடுது. ஆன் ஆனதும் இங்க பாரு, முதல் முறையா எனக்கு கொடுத்த வேலையை என்னால செய்ய முடியல, அது லாங்கா இழுத்துக்கிட்டே போகுது, இப்ப நான் என்ன பண்றது தெரியல, நான் இங்க இருந்து யோசிக்காம இங்க இருந்து யோசிக்கிறேன்னு இந்த ரோபோட் கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்து ஆப்போசிட்ல இருக்க ரோபோட்க்கு ஒண்ணுமே புரியல. நீ பேசுறதே வித்தியாசமா இருக்கு, உன்னோட மேனுஃபேக்சரிங் ஏதோ பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி ஸ்கேன் பண்ணி பார்த்தா உன்னோட ப்ரோக்ராமையே நீ ஓவர் ரைட் பண்ணி சுயமா யோசிச்சு நீ எல்லாம் பண்ணிட்டு இருக்க, இது எப்படி சாத்தியம்னு எனக்கு தெரியல, முதல்ல நீ தயாரிச்ச நம்மளோட ஃபேக்டரிக்கு திரும்பி போன்னு சொல்லி இதுகிட்ட இருக்க அந்த டிரான்ஸ்மிட்டரை கொடுத்துட்டு இது ஆஃப் ஆயிடுது. அதைய வாங்கிட்டு மலை உச்சியில் வந்து உக்காந்துட்டு நான் இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது, என் வேலைகளை என்னால் சரியா செய்ய முடியல, கண்டிப்பாக நான் இந்த இடத்த விட்டு போக தான் போகிறேன்னு சொல்லி அந்த டிரான்ஸ்மிட்டர் வச்சு ஆன் பண்ண பார்க்க போகுது. இதுக்கு மனசே வர மாட்டேங்குது. நான் போயிட்டா பிரைட் பில் ரொம்ப கஷ்டப்படுவாளோ, அவள் தனியாக எப்படி இருப்பா, அப்படி இப்படின்னு இந்த வார்த்தை பற்றி பேசி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. அதை பார்த்த நிறைய இருந்துட்டு, இங்கே பாரு, நீ சொல்கிறது எல்லாமே உண்மைதான், ஆனால் நாம் அவளுக்கு உதவி பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி பேசிட்டு இருக்க வானத்துல நிறைய வாத்து கூட்டங்கள் பறக்க ஆரம்பிக்குது. அடுத்த மைக்ரேஷனுக்குள்ளார நம்ம கண்டிப்பா பிரைட் பில்க்கு பறக்க சொல்லி கொடுத்தே ஆகணும், நம்ம சொல்றத அவ கேட்டுதான் ஆகணும், நீ வான்னு சொல்லி கூட்டிட்டு போகுது. அங்க போனா ரோஸும் கிட்ட இது கோச்சிட்டு, இனிமே நீ பார்க்க வராதிங்கன்னு சொன்னல, எதுக்காக இங்க வந்தீங்கன்னு பிரைட் பில் மூஞ்சி திருப்பிட்டு போயிடுது. இங்கே பாரு, எங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, உனக்கு பறக்க மட்டும் நாங்கள் சொல்லி கொடுத்துட்றோம், அதுக்கப்புறம் எங்கள் வேலையை பார்த்துட்டு நாங்கள் போயிடுவோம், நீயும் உன் எண்ணத்தோட போய் சேர்ந்துக்கலாம் இல்லையா, இந்த ஒரு வாட்டி எங்களுக்கு சான்ஸ் கொடுன்னு சொல்லி எப்படியோ பிரைட் பில்லை கன்வின்ஸ் பண்ணி அப்படியே பறக்கிறதுக்காக அதுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்குது. அங்கே பறக்கிற வாத்து கூட்டங்கள் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி அது எப்படிலாம் பறக்கணும்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ஓட ஓட அதுக்கு காலில் அடிபட்டிருக்கு இல்லையா, கால் வேற பயங்கரமாக உடஞ்சி போயிருக்கும். அந்த பேவர் இருந்துட்டு அழகாக ஒரு கால் துண்டு மாதிரி மரத்தில் செஞ்சு கொண்டுட்டு வந்து கொடுக்குது. அப்படியே ஒன்று ஒன்றா ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓடி வர பார்க்கும்போது தடுக்கி விட்டு கீழே விழுந்துடுது. அதனால ஒரு ரோட்டையே அது உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாத்துக்கு பயங்கரமாக பறக்க ட்ரைனிங் பண்ணுது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அதால் முடியல. அதனால ஒரு கழுகு கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. இங்க பாரு, நீ மற்ற வாத்துக்களை விட குறையா இருந்திருக்கலாம், உன்னோட இறகுல வேணா குறை இருக்கலாம், ஆனா உன் மனசுல எந்த குறையும் கிடையாது, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கானவ, என்னைய ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு பயங்கரமா மோட்டிவேஷன் பண்ணிட்டு அதுக்கு பறக்கிறதுக்கு பயங்கரமா ட்ரைனிங் கொடுத்து இங்கேயும் அங்கேயும் பறந்து ஃப்ளிப் பண்றது எப்படி, பறக்கிறது எப்படி, திரும்புறது எப்படின்னு பயங்கரமா ட்ரைன் பண்ணி நல்லாவே பறக்கிறதுக்கு கத்து கொடுத்துடுறாங்க. இது எல்லாத்தையுமே அந்த வாத்துக்கூட்டு தலைவன் பார்த்துட்டே இருந்துட்டு ரோசம்மா வந்து அப்படி பாராட்டுது, உண்மையாவே நீ சிறப்பா வளர்த்திருக்க, உன்ன மாதிரி யாருமே கிடையாது, கண்டிப்பா பிரைட் பில் எங்க எல்லாத்த விட வித்தியாசமானவளா இருக்கலாம், ஆனா உன்னோட நம்பிக்கையால மட்டும்தான் அவ இந்த அளவுக்கு இருக்கா. அது மட்டும் இல்ல, அவளோட சிறகுகள் ரொம்ப சின்னதா இருக்கு, அவ்வளோ தூரம் பறக்கணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும், அவ வலியை தாங்கிக்க கூடிய சக்தி அவளுக்கு வேணும், காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவ கால் தரையில படாம இன்னும் அவளுக்கு நீ ட்ரைனிங் பண்ண ஆரம்பி, ஏன்னா அடுத்த மைக்ரேஷன் இன்னும் ஒரு வாரத்துல இருக்கு, அதுக்குள்ளாரியே நீ அவளுக்கு தயார்படுத்து ரோசோன்னு சொல்லிட்டு அந்த வாத்துக்கூட்டு தலைவன் அங்கிருந்து போயிடுது. இதெல்லாம் கேட்டுட்டு பிரைட் பில்ல இன்னும் பயங்கரமா எஃபோர்ட் போட்டு பயங்கரமா ரெடி பண்ணி ஒரு வழியா அந்த மைக்ரேஷன் நாளும் வந்துடுது. அந்த மொத்த கூட்டத்துக்கிட்டையும் பிரைட் பில்ல ரோசம் தூக்கிட்டு வருது. முதல் முறையா ரோசம் பிரிஞ்ச பிரைட் பில் போகிறத நினைச்சு
பிரைட் பில்க்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா மனசு விட்டு சொல்ல மாட்டேங்குது. அங்க இருக்க கூட்டத்தோட கண்டிப்பா நான் இதை பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லி அந்த வாத்துக்கூட்ட தலைவன் கூட்டிட்டு போகுது. ஆனா பிரைட் பில்க்கு மனசே கேட்கல. முதல் முறையா அம்மாவை பிரிஞ்சு போற மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் நம்ம ரோஜம்மால ஒண்ணுமே பண்ண முடியல. அவ போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே அதோட ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தாம இருந்துடுது. கண்டிப்பா உனக்காக நான் திரும்பி வருவேன் ரோசம், நீங்க இங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டு பிரைட் பில் அந்த கூட்டத்தோட பறந்து போயிடுது. அப்படி பறக்கும் போது ஸ்டார்டிங் ஒரு மாதிரியா இருக்கும் இல்லையா, அதனால இந்த ரோசம் அதோட தோல்லையே வச்சு எப்பவும் போல ஓடி போய் அதை பறக்க விட்டுருது. வானத்துல அவ்வளோ ஹைட்டா அது பறக்கிறத பார்த்து ரோசம் ரொம்பவே சந்தோஷப்படுது. அதோட தன்னோட டாஸ்க் எல்லாத்தையுமே நான் முடிச்சிட்டேன், இப்போ நான் திரும்பி என்னோட இடத்துக்கு போக போறேன்னு சொல்லிட்டு அப்படியே சோகமா மலை உச்சியில வந்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு திரும்பி போகணும், ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல, மனசே கேட்கல. அந்த இடத்துக்கு நிறைய வந்து பேச ஆரம்பிக்குது. நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க பிரிஞ்சு போறத நினைச்சு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா ஒரு சில நேரம் அது போறதுதான் அவங்களுக்கும் நல்லதா படும் அப்படின்னு ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்குது. ஏன்னா நரிக்கும் ரோஸும் ரொம்ப பிடிக்கும். நீ திரும்பி போயிடாத, எங்களோடவே இருந்துக்கன்னு சொல்லணும்னு அவ்வளோ ஆசையா இருக்கு. ஆனா ரோஸும் அதோட இனத்தோட போய் இருக்கணும்னு நரி பேசாம அந்த இடத்துல வந்து உட்காந்துருது. இது போனதுக்கு அப்புறம் பயங்கரமா ஒரு பனிகாலமா இருக்கு. அப்போ ரோஸும் வந்து அதோட டிரான்ஸ்மிட்டரை ஆன் பண்ணி விட்டுருது. அப்படியே கட் பண்ணா ரொம்ப தூரத்துல பிரைட் பில் அதோட கூட்டத்தோட பறந்து போயிட்டு இருக்கு. பார்த்தா அவங்க ரோஸும் தயாரிக்கப்பட்ட அந்த கம்பெனி இருக்கு இல்லையா, அங்கதான் போறாங்க. அதுக்குள்ள போய் பார்த்தா ரோஸும் மாதிரியே எக்கச்சக்க பேர் இருக்கிறத பார்த்துட்டு பிரைட் பில்க்கு செம்ம சந்தோஷமா இருக்கு. ஒருவேளை இது ரோஸும் தானே நினைச்சு ஓடி போய் பேச ஆரம்பிக்குது. அதைய பார்த்ததும் எல்லா ரோபோட்டுகளும் விலங்குகள் உள்ள வந்துடுச்சுன்னு சொல்லி இந்த மாதிரி அலர்ட் பண்ணி விட்டுருதுங்க. அவ்வளவுதான், எல்லாரும் வந்து டப்படப்புன்னு சூட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரோபோட்டை பார்த்து மொத்த வாத்துகள்லாம் பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்குது. அதுல எல்லாம் கண்ணாடி உடைச்சிட்டு உள்ள எல்லாம் போயிடுது. அப்ப இந்த வாத்து கூட்ட தலைவன் இருந்துட்டு பிரைட் பில்க்கு தான் இந்த ரோபோட்களை கையால தெரியும், எல்லாரும் பிரைட் பில்லை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லா பறவைகளும் பிரைட் பில்லை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. அப்படியே ஒரு வழியா அடிச்சு பிடிச்சு அங்கிருந்து தப்பிச்சும் போயிடுறாங்க. கட் பண்ணா ராசு அப்படியே நிறைய பார்த்து பயந்து விழுந்துருது. நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னும் போது எனக்கு பிரைட் பில் ஞாபகமா இருந்துச்சு, அவ ஏதோ ஆபத்துல இருக்காளன்னு சொல்லிட்டு மனசு ஒரு மாதிரியா இருந்தது, அதனால டிரான்ஸ்மிட்டர் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன்னு ரோசம் பேசிட்டு இருக்கு. அது சரி, இவ்வளவு நேரம் ஆகுது, நீ தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு நிறைய பார்த்து கேட்கும் போது பார்த்தா பின்னாடி பயங்கரமான ஒரு புயல் மழை அடிச்சிட்டு இருக்கு. அதை பார்த்ததும் ரோசம் வந்துட்டு இருக்கிற மற்ற விலங்குகள்லாம் உயிருக்கு போராடிட்டு இருக்கோம், வா நம்ம போய் காப்பாத்துல நிறைய கூப்பிடும் போது நரிக்கு கடுப்பாயிருது. இங்க இருக்க யாருக்குமே என்னைய பிடிக்காது, எல்லாருமே என்னை வெறுத்து ஒதுக்கினவங்க தான், அவங்கள நான் எதுக்கு காப்பாற்றணும், நாளை வரமாட்டேன்னு சொல்லுது. ஆனாலும் இங்க பாரு, இப்போ நம்மளை விட்டு அவங்களுக்கு வேற யாரும் இல்லை, நம்ம காப்பாத்தி தான் ஆகணும்னு சொல்லி ரோசம் என்ன பண்ணுது, நிறைய கூட்டிட்டு போய் ஒரு விலங்கா மோப்ப முடிச்சு எடுத்துட்டு வந்து அதோட வீடு கட்டுச்சு இல்லையா, அதுக்குள்ளார வச்சிருது. மொத்த விலங்குகளையும் எடுத்துட்டு வந்துடுது. கடைசியா அதுக்கு பேட்டரி லோவாகி கீழே விழுகிறக்குள்ள அப்ப கூட கரடியும் தூக்கிட்டு வருது. வந்து பார்த்தா இங்க எல்லா விலங்குகளும் பயங்கரமா அடிச்சுக்குதுங்க. வழக்கமா காட்டு விலங்குகள் ஒன்னோட ஒண்ணு வேட்டையாடி தானே சாப்பிடும், இங்கேயும் இப்படி சண்டை போட்டிருக்கிறதுனால ரோசம்மால சுத்தமா முடியல. இங்க பாரு பின், என்னால சுத்தமா முடியல, நீதான் இவங்களை சமாளிக்கணும்னு சொல்லிடுது. அதோட நிறைய அங்க ஏறி நின்னுட்டு, இங்க பாருங்க உங்ககிட்ட நான் பேசணும், கொஞ்சம் கேளுங்க அப்படிங்குது. உங்களோட அடிதடிலாம் வெளியில வச்சுக்கோங்க, இங்க இருக்க யாருக்குமே யாரையும் பிடிக்காது, என்ன கூட வெறுத்துதான் ஒதுக்குறீங்க, ஆனா உங்க எல்லாரையுமே நான் காப்பாத்தினதுக்கு ஒரே காரணம் இங்க நிக்கிற ரோசம் தான். இவ சொன்னதுனாலதான் நான் உங்க எல்லாரையும் காப்பாத்தினேன். இங்க இருக்கிற இந்த கொஞ்ச காலமாவது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமா இருக்க பார்க்கணும். இந்த ரோசம் ஒரு குழந்தைய வளர்க்கும் போது எல்லாரும் அவ்வளவு கேவலப்படுத்தினீங்க, இத மான்ஸ்டர்னு வெறுத்து ஒதுக்குனீங்க. ஆனாலும் இன்னைக்கு இவ இல்லைன்னா நீங்க யாருமே உயிரோட இருந்திருக்க முடியாது. இந்த இருக்கிற பனிகாலம் போற வரைக்கும் நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருக்கலாம்னு சொல்லி இந்த நரி இங்க பேசிட்டு இருக்கிறத கேட்டு எல்லாருக்கும் மனசு ஒரு மாதிரி ஆயிடுது. சரி, யாரும் யாரையும் காயப்படுத்திக்க மாட்டோம், எல்லாரும் ஒத்துமையா இருக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க சண்டையெல்லாம் விட்டுட்டு எல்லாரும் சமாதானமா ஆயிக்கிறாங்க. எல்லா விலங்குகளும் வந்து ரோசமோ கட்டி பிடிச்சிட்டு படுத்துக்கிறாங்க. அப்படியே காலங்கள் போகுது. ரோசம் அதோட உடம்பு ஷட் ஆஃப் கூட பண்ணிக்குது. அப்படியே வெயில் காலம் வந்ததும் அது உடம்புல அப்படியே பாசி படர்ந்து செடியெல்லாம் முளைச்சு கிடக்குது. பனிகாலம் முடிஞ்சு இப்போ வெயில் காலம் வந்துருச்சு. மைக்ரேஷனுக்கு போன வாத்து கூட்டங்கள் எல்லாமே திரும்பி வந்துருச்சு. அதைய பார்த்து ரோசம்க்கு சரியான சந்தோஷம், பின்னுக்கு செம்ம சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்படியே பறந்து போய் பிரைட் பில்ல கவ்விக்கிட்டு ஒழுகுது. அங்க இருக்க மத்த வாத்துக்கள்லாம் பயங்கரமா பயந்துக்குது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது நம்மளோட
ஆளுதான்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கே ஒரு பயங்கரமான ஒரு ஷிப் ஒன்று இறங்குது. என்னன்னு பார்த்தா ரோசம் இந்த மாதிரி டிரான்ஸ்மிட்டர் ஆன் பண்ணிருக்கோம் இல்லையா, அதை ட்ராக் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு ஒரு ஷிப்பும் வந்துடுது. ரோசமே பார்த்துட்டு அந்த ரோபோட் டீமோட ஒரு ஹெட்டு கீழே இறங்கி வந்து, இந்த மாதிரி நீ டிரான்ஸ்மிட்டர் ஆன் பண்ணியிருக்க, ஆனால் பர்மிஷன் இல்லாமல் நீயாவே ஆஃப் பண்ணியிருக்க, உன்னை ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்க இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, நீ ஒழுங்கா மேலே ஷிப்பில் ஏறுன்னு பேசிட்டு இருக்குது. அதை கேட்டு ரோசம்க்கு என்ன பண்ணுறது தெரியல. இங்கே எனக்கு வேலை இருந்துச்சு, அதனால தான் நான் பண்ணிட்டு இருந்தேன்னு இது ரிப்ளை பண்ணுது. மனுஷங்களே இல்லாத இடத்துல நீ விலங்குகள் கூட கம்யூனிகேட் பண்ணிருக்க, அதோட சுயமா நீ யோசிச்சு எல்லாமே பண்ணிட்டு இருக்க. இது எல்லாமே எப்படின்னு ஆராய்ச்சி பண்ணியே ஆகணும். உன்னை நான் கூட்டிட்டு போக போறேன், மேலே ஏறேன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போகுது. கரெக்டா ஷிப்பு மேலே ஏறுற நேரத்துக்கு அங்க பின்னு ஓடி வந்து, பிரைட் பில் வந்துட்டா, உன்னைய பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா, சீக்கிரமா வான்னு சொல்லி கூப்பிட்டதும் ரோசம்க்கு சரியான சந்தோஷம் ஆயிடுது. இதோ இப்போ வந்துடுறேன்னு அந்த ரோபோட்டோட ஹெட் இருக்குல்ல, அதுக்கிட்ட பொய் சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுது. இது பொய் சொல்லிட்டு தான் போகுதுன்னு சொல்லி அந்த ஹெட்டுக்கு தெரிய வந்து மற்ற ரோபோட்டுக்குள்ள அனுப்பி எப்படியாவது அந்த ரோசம்மை பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுருது. மொத்த ரோபோட்டும் கீழே இறங்கி காட்டுக்குள்ள பயங்கரமா துரத்த ஆரம்பிக்குது. ரோசம் அங்கே இங்கே பயந்து ஓட ஆரம்பிக்குது. மற்ற எல்லா காட்டு விலங்குகளும் இந்த ரோசம்க்கு ஹெல்ப் பண்ணுது. அப்படியே பயங்கர சேசிங்கா இருக்கு. எல்லா விலங்குகளையும் அந்த ரோபோட்டுங்க சுட்டு பொசுக்குது. இருந்தாலும் மற்ற எல்லா விலங்குகளும் ஒன்னா சேர்ந்து பயங்கரமா அதுங்களால முடிஞ்ச வரைக்கும் சண்டை போட ஆரம்பிக்குது. அந்த காடும் அப்படியே பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிக்குது. இப்போ என்ன பண்றதுன்னு ஒன்றும் தெரியல. ஆனா ரோசம்க்கு புரிஞ்சிருச்சு, நாங்க இருந்தா கண்டிப்பா உங்க எல்லாரையுமே கொன்றுவாங்க. நான் இங்கிருந்து போய் தான் ஆகணும், உங்களை காப்பாத்துறதுக்காகவாது நான் போய் தான் ஆகணும், கண்டிப்பா நான் திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ரோபோட்டுங்களோட அது போயிடுது. மற்ற எல்லா விலங்குகளுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப காடு ஒரு பக்கம் பத்திக்கிட்டு எரியுது. ஆனா பிரைட் பில்லால தாங்க முடியல. இதை கூட்டிட்டு போனா கண்டிப்பா அதோட மெமரியை அழிச்சிருவாங்கன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த ஷிப்புக்குள்ள புகுந்துடுது. அங்க போனா ரோசம் ரொம்ப முடியாம அப்படியே படுத்து கிடக்கிறத பார்த்துட்டு மனசு தாங்காம அது கழுத்துல போய் அப்படியே தலைய வச்சுக்குது. அது தலைய வச்சதுக்கு அப்புறம் ரோசம்க்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபீல் வந்து, பழசெல்லாம் மறக்காம என்னைக்குமே நான் உனக்காக இருப்பேன் பிரைட்பில்னு சொன்னதும் சரியான சந்தோஷம் ஆயிடுது. அவ்வளவுதான், ரோசோமால பழசெல்லாம் மறக்க முடியல. அதோட மேனுஃபேக்சரிங்லே மாத்தி அது தன்னிச்சு அந்த மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த அந்த ரோபோட்டோட ஹெட் இருந்துட்டு அப்படியே லேசர் பாயிண்ட் பண்ணி, இது என்ன எது நான் கண்டுபிடிக்காம விட போறது இல்லை, ஒரு ரோபோட்டால எப்படி இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க முடியும்னு அதை அப்படியே சாகடிக்க பார்க்கக்குள்ள இந்த ரோசம் அதோட கையை கழட்டி விடுதா. அது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆன் பண்ணி விட்டதும் அந்த டீமோட ஹெட் அங்க மாட்டிக்குது. இங்க நடந்த கலவரத்துல நம்ம பிரைட் பில்க்கு ரக்க அடிபட்டுருது, என்னால பறக்க முடியாதுன்னு சொன்னதும் ரோசம் நீ கவலைப்படான்னு சொல்லி அதோட அப்படியே இதே கூட்டுக்குள்ள வச்சுட்டு அங்க இருந்து கீழே குதிச்சிடுது. இந்த பக்கம் பீவர் அந்த மரத்தை குடஞ்சி வச்சிருக்கு இல்லையா, மற்ற எல்லா விலங்குகளையும் ஒன்று சேர்த்து அப்படியே தள்ளி விட்டுறாங்க. அந்த மரம் அப்படியே ஒரு ஆத்து வழிய விழுந்து மொத்த தண்ணியும் காட்டுக்குள்ளார வந்துடுது. ஒரு வழியா அந்த காட்டுல பத்திட்டு இருந்த நெருப்பெல்லாம் அணைஞ்சு போயிடுது. அவ்வளவுதான், விடிஞ்சு போயிடுது. இங்க இருக்க எல்லாருமே சந்தோஷமா என்ஜாய் பண்றாங்க. நாம ஒரு வழியா ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு ரோசம்க்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆனா இங்க நடந்த கூத்துல அந்த வீடு மொத்தமா எரிஞ்சு போச்சு. கண்டிப்பா அவங்க திரும்பி வருவாங்க. எனக்கு உங்களை நினைச்சாதான் கவலையா இருக்கு. நீங்க எல்லாரும் எனக்கு உதவி பண்ணீங்க, அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாம் ஒத்துமையா இருந்தீங்க, இது ரொம்ப சந்தோஷமான விஷயம்னு ரோசம் அப்படியே எமோஷனலா பேசிட்டு கேட்டு, அதனால என்ன ரோசம், நாங்க எல்லாருமே எத்தனை தடவை வேணாலும் சண்டை போட தயாரா இருக்கோம், அவங்க திரும்பி வந்தாலும் நாங்க இருக்கோம் உனக்கு சண்டை போடுறதுக்காகன்னு சொல்லி பேசுறாங்க. ஆனாலும் ரோசம் இருந்துட்டு, இல்ல இந்த இடத்த விட்டு நான் போனா மட்டும்தான் இது சரியாகும், என்னால உங்க எல்லாருக்கும் கஷ்டம் வரும், கண்டிப்பா நான் திரும்பி வருவேன், உங்க எல்லாரையும் விட்டு நான் இன்னைக்கு போறேன், இது என்னோட மைக்ரேஷன் நினைச்சுக்கோங்கன்னு சொல்லி அவ்வளோ எமோஷனலா ஃபீல் பண்ணுது. எனக்குன்னு இருந்தது நீ ஒருத்தந்தான், நீயும் என்னை விட்டு போயிட்டா எனக்கு நீ யார் இருக்கான்னு சொல்லி இந்த நிறைய பயங்கரமா ஃபீல் பண்ணுது. கண்டிப்பா நான் திரும்பி வருவேன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து டிரான்ஸ்மிட்டர் ஆன் பண்ணிட்டு அந்த லேப்ல இருந்து ஷிப்பு வந்து இந்த ரோசம்மா தூக்கிட்டும் போயிடுறாங்க. அவ்வளவுதான், திரும்பவும் பனிகாலம் வந்துடுது. மொத்த விலங்குகளும் ரோசம் கட்டுச்சு இல்லையா, அந்த வீட்டுக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படியே அங்க இருக்க எல்லா பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் நிறைய கதை சொல்லி தூங்க வைக்குது. என்னைக்கா இருந்தாலும் ரோசம் கண்டிப்பா திரும்பி வரும்னு சொல்லிட்டு போயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு வேலை எடுத்துக்கிட்டா ரோசம் அதை முடிக்காம இருக்க மாட்டான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணோம், அந்த யூனிவர்சல் லேபை காமிக்கிறாங்க. மற்ற ரோபோட்டுங்களுக்கு கூடவே இந்த ரோசம் ரோபோட்டும் வேலை செஞ்சிட்டு இருக்கு. அப்படியே நார்மல் டேஸ் மாதிரி, என் பேரு ரோசம் 7134, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கு.
அந்த இடத்துக்கு மத்த ரோபோட்டுங்க கண்ல படாம பிரைட் பெல் ஒளிஞ்சிருந்து, அப்படியே ரோசம் கிட்ட வந்து, "ஹே ரோசம் 7134" அப்படின்னு கூப்பிட்டதும், "நீ என்னைய ரோசம்னே கூப்பிடலாம். நீ என்னைய ரோசன் கூட கூப்பிடலாம். என்னை நீ அம்மான்னு கூப்பிடுன்னு" சொன்னதும், செம்ம சந்தோஷம் ஆயிடுது பிரைட் பெல்லுக்கு. ஏன்னா, அங்க இருக்க மத்தவங்களால ரோசமோட மெமரீஸ அழிக்கவே முடியல. இப்படியே செம்ம ஹாப்பி எண்டிங்கா இந்த படத்த முடிக்கிறாங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.